மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்களின் தலைமையிலான அரசு பதவியேற்ற நாள் முதல் அனைத்து துறைகளும் சிறப்பாக இயங்கி வருகின்றன. அந்த வகையில் தமிழக சுற்றுலாத்துறை தமிழகத்தை நோக்கி சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வண்ணம் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்கும் வண்ணம் லண்டனில் தனது தடத்தை பதிவு செய்தது தமிழக சுற்றுலாத்துறை. லண்டன் வேர்ல்ட் டிராவல் மார்க்கெட், லண்டன் உலக சுற்றுலா சந்தை WTM. இது சர்வதேச அளவில் சுற்றுலா மற்றும் பயணம் தொடர்பான மிகப்பெரிய கண்காட்சியாகும். உலக நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலாத்துறை சார்ந்த பிரதிநிதிகள், தொழிலதிபர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் வந்து பார்வையிட்டு செல்லும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த லண்டன் வேர்ல்ட் டிராவல் மார்க்கெட்டில் நடைபெற்ற கண்காட்சியில் நமது தமிழ்நாடு சுற்றுலாத்துறை காட்சி அரங்கத்தை அமைத்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்த்தது. நவம்பர் 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை நடைபெற்ற இந்த கண்காட்சியின் முதல் நாள் தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் மாண்புமிகு டாக்டர் மதிவேந்தன் அவர்களால் தமிழ்நாடு சுற்றுலாத்துறையின் காட்சி அரங்கம் துவக்கி வைக்கப்பட்டது. துறையின் முதன்மை செயலாளர் திரு சந்திர மோகன் IAS, நிர்வாக இயக்குனர் திரு சந்தீப் நந்தூரி IAS ஆகியோர் உடனிருந்தனர். நமது சுற்றுலாத்துறை சார்பில் அமைக்கப்பட்ட அரங்கத்தினை பல்வேறு வெளிநாட்டினர் பொதுமக்கள் பார்வையிட்டனர். மேலும் ஒடிசா மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி குமார் பாத்ரா, மகாராஷ்டிரா மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு மங்கள் லோதா மற்றும் புதுச்சேரியின் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் மற்றும் இந்தியாவின் பல்வேறு நாடுகளுக்கான அம்பாசிடர் திரு விக்ரம் குமார் துரைசாமி, இந்திய ஒன்றிய அரசின் சுற்றுலாத்துறை செயலாளர் திரு அரவிந்த் சிங் ஆகியோர் அரங்கத்திற்கு வருகை புரிந்து பார்வையிட்டனர். லண்டன் ரோட் ஷோ. லண்டனில் நடைபெற்ற லண்டன் ரோட் ஷோ நிகழ்வில் கலந்து கொண்டு தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் மாண்புமிகு டாக்டர் மதிவேந்தன் அவர்கள், முதன்மை செயலாளர் திரு சந்திர மோகன் IAS மற்றும் இயக்குனர் திரு சந்தீப் நந்தூரி IAS ஆகியோர் உரையாற்றினர். லண்டனில் உள்ள சுற்றுலாத்துறை சார்ந்த வல்லுநர்கள், முகவர்கள், தொழில் முனைவோர், லண்டன் தமிழ்ச்சங்க நிர்வாகிகள், மருத்துவர்கள், பேராசிரியர்கள் உடனான கலந்தாய்வு கூட்டம் தமிழ்நாடு சுற்றுலாத்துறையின் சார்பில் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறையின் நிகழ்கால செயல்பாடுகளான க்ரூயிஸ், அட்வென்ச்சர், கேம்பிங், கேரவன், மெடிக்கல், ரிலிஜியஸ், எஜுகேஷனல், ஹெரிடேஜ், ஈகோ டூரிசம் குறித்தும் வருங்கால திட்டங்கள் குறித்தும் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. முன்னதாக ஸ்காட்லாந்தில் உள்ள இந்திய தூதரகம் சென்று தூதரக அதிகாரிகளை சந்தித்த தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் அங்கு நடைபெற்ற ரோட் ஷோவில் கலந்து கொண்டனர். அங்கு தமிழ்நாடு கலாச்சாரத்தை எதிரொலிக்கும் வகையிலான நடனம் மற்றும் சுற்றுலா சார்ந்த திட்டங்கள் தொடர்பான தகவல்கள் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டன. இந்த நிகழ்வில் தூதரக அதிகாரிகளுக்கும் ஸ்காட்லாந்து வாழ் தமிழர்கள், மருத்துவர்கள், பேராசிரியர்கள், தொழில் முனைவோர் மற்றும் சுற்றுலா, வரலாறு மற்றும் காலநிலை மாற்ற ஆய்வில் ஆர்வம் கொண்ட தன்னார்வலர்கள் என பலரும் பங்கேற்றனர். மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான ஆட்சியில் சுற்றுலாத்துறை மென்மேலும் புதிய திட்டங்கள், செயல்கள் மூலம் உலக அளவில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும், தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கும்.